Hello students, this is Iqbal. 6.3 fourth sum. An aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. ஏரோப்ளேன் வந்து பறந்துகிட்டு இருக்கு 1800 மீட்டர் ஹைட்டில் டூ போட்ஸ் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கு. அதை நோக்கினா இந்த ஃப்ளைட்டை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் தான் வருது. The angle of depression of the boats as observed from the aeroplane are 60 degree. ஃபஸ்ட்டு போட்டு வந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. அது பக்கத்தில் உள்ளது, தூரத்தில் உள்ளதை 30 டிகிரியில் பார்க்குறாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ். ரெண்டு போட்டுக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், லைட் ஹவுஸ் அந்த மாதிரி போட்டிருமோ. இங்கே அதுக்கு பதிலாக ஏரோப்ளைன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சேம் அதே ப்ராப்ளம் தான், வார்த்தைகள் தான் வேறு. சரியா? ஸோ இங்கே ஃப்ளைட் வந்து இப்படி பறந்துட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம இது ஃப்ளைட்டு பறக்கிற ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஓகேவா? சரி, இது வந்து அந்த ரிவரா இல்லைனா ஏதோ ஒன்று. ஓகேவா? கடலாக இருக்கலாம், இல்லை ஆறாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது எவ்வளோ ஹைட்டில் மிதந்துட்டுருக்கு, இது ஃப்ளைட்டு பறந்துட்டுருக்குன்னா 1800 மீட்டர், 1800 டோட்டல் ஹைட்டு. சரியா? ஓகே. The angle of depression of the boats, ஃபஸ்ட்டு போட் வந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா? என்னுடைய ஐசைட் இந்த ஹரிசான்லாம் உள்ளதை நான் அப்படி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இங்கே இருக்குன்னு வச்சு, ஃபஸ்ட்டு போட் வந்து எங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா? அப்புறம் செகண்ட் போட்டை வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு போட் வந்து 60 டிகிரி டோட்டலாக, இதுலேருந்து இது வரைக்கும் அது வந்து 60 டிகிரி. நான் ஒயிட் கலரில் போட்டிருக்கேன். அப்போ இதுவும் எவ்வளோ இருக்குன்னா 60 டிகிரி தான் இருக்கும். செகண்ட் போட்டை வந்து அதான் லாங்கில் இருக்கிறத வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க. அப்போது இங்கேயும் 30 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நேம் வச்சுக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டி. அவங்க கேட்குறது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது என்னென்னு நம்மளுக்கு தெரியாததுனால இதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரியா? அவ்வளோதான், ஈஸியான சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்ம ஏபிசி எடுத்துக்க போகிறோம். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசியில் tan 60 தான். ஏன்னா ஆப்போசிட் சைடு நம்ம அட்ஜசன்ட் சைடு ஒய்ன்னு எடுத்துருக்கோம். tan 60 எடுத்துக்கோங்க. tan 60 ஃபார்மில் என்ன? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போது tan 60 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆப்போசிட் சைடு அப்படின்றது என்ன வச்சுருக்கோம்? ஏபின்னு வச்சுருக்கோம். ஏபி. அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. சரியா? அந்த ட்ரையாங்கிள் தான், ஏபிசி தான் யூஸ் பண்ணுறோம். பிசி. tan 60 வந்து √3, ஏபி வந்து 1800, பிசி வந்து நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கோம். இந்த ஒய் இங்கே டிவைடில் இருக்கா, இந்த சைடு போனால் என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போது ஒய் மேலே போயிடும். அப்போ மல்டிப்ளை √3 இங்கே கீழே வந்துடும். அவ்வளோதான், 1800 பை √3. எல்சிஎம் எடுக்க போகிறோம். √3 பை √3. சரியா? அப்போது 1800 √3 பை √3 என்ன ஆகிடும்? 3 ஆகிடுமா? 3க்கும் 18க்கும் அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ் வருமா? இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போட்டுருங்க. அப்போது ஒய்க்கு நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. 600 √3 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு 600 √3 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் போகலாம். ஏபிடி ட்ரையாங்கிள் போகலாம். ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு தான் நம்ம டேட்டாஸ் நம்ம எடுத்துருக்கோம். அப்போனா நம்ம அது இங்கேயும் என்ன பண்ணணும்? 10 தான் யூஸ் பண்ணணும். 10 30 யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியாச்சு, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிடி. 10 30 வந்து நம்மளுக்கு தெரியும் 1/√3ன்னு தெரியும். ஏபி இங்கே எவ்வளோ? 1800 பை பிடி அப்படிங்கிறதுங்க ஒய் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா?
இது அப்படி மேலே கொண்டு வந்துடுங்க. 1 into y plus x வந்து என்ன ஆகிடும், y plus x ஆகிடுமா. இங்கே √3 இங்கே டிவைடில் இருக்கா, அந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடுமா. அப்போது 1800 √3 ஆகிடும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா y கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ yக்கு பதிலாக அந்த வேல்யூவை போடுங்க. 600 √3 plus x is equal to 1800 √3. அப்போ x தான் வேணும். அப்போ x equal to 1800 √3. இந்த ப்ளஸ் 600 √3 அந்த சைடுக்கு போனால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 600 √3. அப்போ ரெண்டுமே √3 தான். அப்போ 1800ல் 600 போச்சுன்னா 1200 1200 √3. இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. பட் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, √3யோட வேல்யூ கொடுத்துருக்கறனால நம்ம அதையும் அப்ளை பண்ணி ஆகணும். அப்போது x equal to 1200 √3யோட வேல்யூ வந்து 1.732. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 2s are 24க்கு 4 பேலன்ஸ் 2. 12 3s are 36 plus 2 38 பேலன்ஸ் 3. 12 7s are 84 plus 3 87க்கு 7 பேலன்ஸ் 8. 12 into 1 12 12 plus 8 வந்து 20. 2 0 இருக்கா, அந்த 2 0வையும் போடுங்க. மொத்தம் 3D தள்ளி பாயிண்ட் வைக்கணும், இங்கே வச்சுக்கோங்க. அப்போ 2078.4 மீட்டரில் கொடுத்துருக்காங்களா, அப்போ இதுவும் மீட்டர் தான். The distance between the two boards is 2078.4 மீட்டர்னு போட்டுருங்க. ஓகேவா?